அனைவருக்கும் வணக்கம். வெற்றிமாறன் அவர்களுடைய விடுதலை திரைப்படம் குறித்து இதற்கு முன்பு சில பேட்டிகளில் நான் பேசியிருப்பேன். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் இன்று இந்த நிகழ்ச்சி என்பதால் நேற்று இரண்டாவது முறையாக அந்த படத்தை பார்த்தேன். நேரம் கிடைக்காது, ரொம்ப சிரமம். ஆனால் இரவு 10:30 மணிக்கு மேல் போய் இந்த படத்தை மீண்டும் பார்த்தேன். எனக்கு இருக்கிற சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முறையில் பார்த்தேன். அந்த முறையில் மொத்தத்தில் அடிப்படையில் இதை நாம் வரவேற்க வேண்டும் என்ற முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றியும் தோல்வியும் கலை வல்லுநர்களுடைய கருத்துக்களில் அடங்கியிருப்பதில்லை. அந்த படத்தை பார்க்கிற வெகு மக்கள், உழைக்கும் மக்கள், அவர்கள் மனத்தில் அது ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன, இதைத்தான் அளவுகோலாக கொள்ள வேண்டும். சாதாரணமான கதை படங்களிலேயே கூட படம் பார்த்துவிட்டு கலைந்து செல்லுகிற மக்களுடைய கருத்து தான் இந்த படத்தின் வெற்றி அல்லது தோல்வியை குறிக்கும். அந்த முறையில் இந்த படம் அரசியல், வரலாறு, கருத்தியல் தொடர்பான ஒரு படம். அப்படி இருந்தும் அது வெகு மக்களை ஈர்த்திருக்கிறது. அவர்கள் விரும்பி பார்க்கிறார்கள். அது எடுக்கிற நிலைப்பாடு மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு. மக்களுக்கு ஆதரவான என்பது மட்டுமல்ல, மக்களுக்கு எதிராக இருக்கிற அரசுக்கு, ஆளும் வர்க்கத்திற்கு எதிரான நிலைப்பாடு. அப்படி பார்க்கிற போது சாதிய கொடுமை, நிழக்கிலாரிய கொடுமை, முதலாளித்துவ சுரண்டல் கொடுமை, அரசின் அடக்குமுறை, இவற்றை அது வெளிப்படையாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தணிக்கையை மீறி, திரை தயாரிப்பில் இருக்கிற பல்வேறு தடைகளை மீறி அவங்க வார்த்தைகளை வெட்டுகிறார்கள், சில வார்த்தைகளை மௌனிக்கிறார்கள். இதையெல்லாம் மீறி அது வெளிப்படுத்துகிறது. இன்னொரு பக்கம் ஆளும் வர்க்கத்திற்கு ஆதரவாக, அரசுக்கு ஆதரவாக, அகண்ட பாரத கொள்கைக்கு ஆதரவாக படம் எடுக்கக்கூடிய பெரிய திரை வல்லுநர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சிக்கல் தடையெல்லாம் ஒன்று வருவதில்லை. காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று ஒரு படம் எடுக்கப்படுகிறது அக்னிஹோத்ரியால். இந்த படத்தில் உண்மை இருக்கிறதா, பொய் இருக்கிறதா, வரலாறு பேசப்படுகிறதா, வரலாறு மறைக்கப்படுகிறதா, வரலாறு திரிக்கப்படுகிறதா என்பது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வலதுசாரி சக்திகள், இந்துத்துவ சக்திகள் அந்த படத்தை உயர்த்தி பிடிக்கின்றன. தலைமை அமைச்சர் மோடியே அந்த இயக்குனரை அழைத்து பாராட்டி எல்லோரையும் இந்த படத்தை பாருங்கள் என்று பரிந்துரை செய்து விளம்பரம் செய்கிறார்கள். அவர்கள் அதற்காக தொடர்ந்து இத்தகைய படங்களை எடுக்கிறார்கள். குஜராத் ஃபைல்ஸ் தடுக்கப்படுகிறது, காஷ்மீர் ஃபைல்ஸ் ஊக்கம் தரப்படுகிறது. அந்த தரப்பில் அப்படி படங்கள் எடுக்கிறார்கள். மணிரத்னம் ரோஜா எடுத்தார், வேறு சில படங்கள் எடுத்தார். எல்லாம் ஆளும் வர்க்கத்திற்கு ஆதரவாக எடுக்கப்படுகிற படங்கள். அதற்கு மாறாக நம் பக்கத்தில் நின்று நம் பக்கத்து நியாயங்களை சொல்லி பகைவர்களின் அநீதியை வெளிப்படுத்துகிற விதத்தில் இந்த படம் வந்திருக்கிறது. இந்த அடிப்படை கோணத்திலிருந்து இந்த முயற்சியை நாம் வரவேற்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும். இது போன்ற பல படங்கள் வருவதை நாம்
வலியுறுத்த வேண்டும். ஒரே ஒரு திரைப்படத்தை இப்படி ஒரு கதையோடு எடுத்து இதை கொண்டு நாம் பெரிய அளவில் திரைப்பட துறையில் வணிக ரீதியில் வெற்றி பெற்று விடலாம் என்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படமா என்றால் இல்லை. ஏன்னா அவர் இதற்கு முன்பு இதே பாணியில் காவல்துறை அடக்குமுறைகளை வெளிப்படுத்தக்கூடிய படங்களை, சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான படங்களை, அசுரன் போன்ற படங்களை, வேறு சில படங்களை அவர் எடுத்திருக்கிறார். ஆரம்பத்தில் எடுத்த பொல்லாதவன் போன்ற படங்களை விட்டு பார்த்தால் பின்னால் தொடர்ந்து இந்த படங்கள் காவல்துறையினுடைய அடக்குமுறை தொடர்பான படம், சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான படம், இதெல்லாம் வந்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த படம் வருகிறது. இதில் 2 பாகங்களாக வெளியிட்டிருக்கிறார். இந்த படத்தில் அவர் கதை மாந்தர்களுக்கு சில பெயர்களை சூட்டி இருக்கிறார். பெருமாள், டிஏ, அப்புறம் கேகே, இது ஏகே கேகே, ஒரு மாதிரி சில பெயர்கள்லாம் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் தெளிவாக முதல் பாகத்திலும் அறிவித்தார், இந்த பாகத்திலும் அறிவித்தார், இது முழுக்க கற்பனை தான், இது உண்மை நிகழ்ச்சிகளையோ உண்மை மாந்தர்களையோ நினைவுபடுத்துமானால் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று. ஆனால் எல்லா கற்பனைகளுக்குமே உண்மைதான் அடிப்படையாக இருக்கிறது. நீங்கள் 10 தலை ராவணனை கற்பனையாக உருவாக்க வேண்டுமானால் ஒரு தலை மனிதன் இருக்க வேண்டும். தலையும் மனிதனும் இல்லை என்றால் ராவண பாத்திரம் வராது. ஒரு முகம் இருந்தால்தான் அதை 6 முகமாக்கலாம். அதனால் இங்கே ஒரு கற்பனைக்கு சில அடிப்படைகள் உண்டு. அதை நினைவுபடுத்துகிறது போல சில பெயர்களை அவர் சூட்டிக் கொள்கிறார். எனவே நாம் இவர்களுக்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்பதை வைத்து விவாதிக்க தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். முதல் படம் வந்தபோது நான் சொல்லியிருந்தேன், புலவருடைய வாழ்வில் நடந்த எந்த நிகழ்ச்சியும் இந்த படத்தில் இல்லை. அதில் காட்டப்படுகிற எதுவும் அவர் வாழ்க்கை நடந்தவை அல்ல. ஆனால் அந்த படம் உணர்த்துகிற கதை என்று பார்க்கிற போது இது ஒரு பாகம்தான், அதை வைத்தே முடிவாக சொல்லிவிட முடியாது. இப்போ 2ஆம் பாகத்தில் தான் அதை முழுமைப்படுத்த முயற்சிக்கிறார். அதில் சில முன்பின் மாறுதலான நிகழ்வுகள், எது முன்னால் நடந்தது எது பின்னால் நிகழ்ந்தது, ஏன்னா வரலாறு இல்லை, இது வரலாற்று படம் இல்லை, ஆவணப்படம் இல்லை, கதைப்படம் மட்டும்தான். சில முரண்பாடுகளை கதை மாந்தர்கள் வழியாக வெளியிட்டு அந்த முரண்பாடுகளில் ஒரு பக்கம் நின்று அதற்கான தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய கதை தான். அந்த முறையில் பார்க்கிற போது இந்த அரசோடு மக்களுக்கு போராடுகிறவர்களுக்கு இருக்கிற முரண்பாடு, பொதுமை இயக்கத்தின் வரலாறு என்பது போராடி சாதித்தவற்றின் வரலாறு மட்டுமல்ல. சதி வழக்குகள், கொடும் சிறை தண்டனைகள், சேலம் சிறையில் நடந்தது போன்ற துப்பாக்கி சூடுகள், இதையெல்லாம் கடந்து வந்திருக்கிற வரலாறு தான். இவனை அரசு அடக்குமுறையை பற்றி பேசாமல் பொதுமை இயக்கத்தின் வரலாற்றை நாம் வெறும் போராட்டங்கள், அடைந்த கோரிக்கைகள் என்று மட்டுமே பேச முடியாது. அதை இந்த படம் சரியா செய்திருக்கிறோம். அதே போல் சாதியம், முதலாளியம், தேசிய என ஒடுக்குமுறை, வல்லரசியம், இவற்றுக்கான உறவுகளை அது தொட்டு காட்டுகிறது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொட்டு காட்டுவதாக நினைக்கிறேன். எனது படம் பற்றிய திறனாய்வுகளிலேயே விடுதலை என்று படத்தோட பேர் விடுதலை, தேசிய விடுதலை என்று வருகிற இடத்திலெல்லாம் விடுதலை என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று நீக்கி இருக்கிறார்கள். சில நண்பர்கள் விடுதலையை கூட சகித்துக் கொள்வார்கள், சுயநிர்ணய உரிமையை சகித்துக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அதை ஒத்துக்கொள்ள முடியாது. அதனாலேயே ஏதோ ஒரு விரோதமாகிவிட்டது. லெனின் எழுதிய நூல்களில் ஒரு நூலை மொழிபெயர்ப்பதாக காட்டுகிறார்கள். அந்த நூலினுடைய பெயர் தேசிய என சுயநிர்ணய உரிமை. என்ன மறந்து விட்டார்கள் என்றால், இந்தியாவில் பொதுமை இயக்கம் 2ஆக பிளவுபட்டு 64ஆம் ஆண்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட போது தீர்க்க முடியாத ஒரு வேறுபாடாக இருந்தது இந்த தேசிய நச்சுக்கள் தான். ஆளுமுகப்பை பற்றி, இந்திய சமூகம் பற்றி, இந்திய அரசை பற்றி எல்லாம் தீர்மானித்து விட்டார்கள்.
அந்த பிரச்சனை தீரல. 64 தீரவில்லை. மீண்டும் 4 ஆண்டு கழித்தும் தீரவில்லை. 8 ஆண்டு கழித்து பிளீனத்தில் தான் இதில் ஒரு முடிவு எடுத்தார்கள். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அது பற்றி விவாதிக்கப்பட்டது. ஏதோ தேசிய சுயநிர்ணய உரிமை கோருவதே ஒரு இயக்க விரோத செயல் என்பது போல இல்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரும்பான்மையினர் அந்த உரிமைக்கு ஆதரவாக நின்றார்கள். ஆனால் ஏதோ அதை ஒரு வேண்டத்தகாத ஒன்றாக கருதி இந்த படத்தில் அப்படி ஒரு காட்சி வருவதன் மீதே கோபப்படுகிறார்கள். அதே போல ஒரு ஆலை முதலாளியினுடைய சுரண்டல், அவன் செய்யக்கூடிய படுகொலைகள், அவர்களுடைய சதி செயல்கள், அதிகார வர்க்கம் அதற்கு துணை போகிற போக்குகள், இதை தெளிவாக காட்டுகிறார்கள். இந்த நிழக்கிழார்கள், மைனர்கள் எனப்படுகிறவர்களுடைய பாலியல் கொடுமைகள் பற்றி அது படத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே அது வந்து விடுகிறது. இதை நிஜ வாழ்க்கை சம்பவங்களோடு தொடர்புபடுத்தினால் நிறைய பெரிய இடைவெளி இருக்கும். இப்படி எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, ஏன்னா இதில் ஈழப் போராட்டம் கொஞ்சம், வீரப்பன் காட்டில் நடத்திய சண்டை கொஞ்சம், எல்லாவற்றையும் கலந்துதான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார். இது ஒரு படைப்பாளியினுடைய உரிமை. இட் இஸ் சினிமேட்டிக் லைசன்ஸ். நம்ம அதுக்குள்ள போய் குறுக்கிட வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த வெவ்வேறு முரண்களை ஒரு இயக்கம் கையாள வேண்டும். அது வர்க்க போராட்டம் என்பதை ஒரு குறுகிய பொருளில் புரிந்து கொண்டு கிளாஸ் ரிடக்ஷனிசம் எனப்படுகிற ஒரு வகுப்பு குறுக்கியத்தில் விழுந்துவிடக்கூடாது. விழுந்ததா என்றால் விழுந்தது இயக்கம், வெளியில் இருக்கிற இயக்கம் உண்மையிலேயே விழுந்தது. அவர்கள் சாதி அது ஒரு மேற்கட்டுமான பிரச்சனை என்று பார்த்தார்கள். ஒடுக்கப்பட்ட சாதிகள் ஒடுக்கும் சாதிகளுக்கு எதிராக நடத்துகிற போராட்டத்தையே அவர்கள் சாதி போராட்டம் வகுப்பு போராட்டத்திற்கு வர்க்க போராட்டத்திற்கு முரணானது, இதிலிருந்து விலகிச் செல்லக்கூடியது என்று பார்த்தார்கள். இரண்டாவது தேசிய சிக்கல். அது தொழிலாளி வர்க்கத்துக்குரிய சிக்கல் அல்ல, அது முதலாளர் வகுப்புக்குரிய பிரச்சனை. நாம் இந்த போராட்டத்தை நடத்துவோம், அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தட்டும், நாம் அந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவையில்லை என்ற கருத்து மாலே இயக்கம் வரைக்கும் நீடித்தது. முதல் அறிக்கை வெளியிடுகிற போது இந்த கருத்தை தான் அவங்க சொன்னார்கள். சார்ம சுந்தாரே இதுதான் சொன்னார். அது நம்முடைய போராட்டம் அல்ல. அந்த தேசிய கருத்தியல் என்பது கிளாரிய அமைப்புக்கு எதிராக, சாதி அமைப்புக்கு எதிராக, வளர்ச்சியத்துக்கு எதிராக கிளைத்தெழுகிற போது அதனுடைய ஜனநாயக உள்ளடக்கத்தை அங்கீகரிக்காமல் அந்த ஜனநாயக உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துகிற பூர்ஷ்வா என்ற சொல்லை முதலாளர் வகுப்புக்குரிய கருத்தியல் என்று தவறாக புரிந்து கொண்டு, எனவே இதற்கும் தொழிலாளர்களுக்கும் தொடர்பில்லை என்ற கருத்தை முன்வைத்தார்கள். இந்த படம் இந்த 3 வகையான போக்குகளும், ஒடுக்குண்ட சாதிகளின் விடுதலைக்கான போராட்டம், சுரண்டப்படுகிற உழைக்கும் மக்களுடைய விடுதலைக்கான போராட்டம், தேசிய அடிமைத்தனத்துக்கு எதிராக, தேசிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம், இவற்றை ஒரு புள்ளியில் சரியாக இணைத்து காட்டிவிட்டதா என்றால் அப்படி நாம் உறுதியாக சொல்ல முடியாது. இந்த போக்குகளை அவர்கள் தொட்டு செல்கிறார்கள். ஒரு திரைப்படத்தில் அவ்வளவுதான் முடியும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு குறியீடாக அந்த பெருமாள் என்ற கதாபாத்திரத்தையோ டிஏ என்ற கதை மாந்தரையோ முன்னிறுத்தி இவர் இந்த 3ஐயும் கோட்பாட்டளவிலும் செயலளவிலும் இணைப்பதில் வெற்றி பெற்று விட்டார் என்று காட்டவில்லை. அப்படி காட்டுவதற்கான மெய்மைகளும் இல்லை. புற உலகில் அப்படி ஒன்று நடந்திருந்தால் அதை ஏன் காட்டவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். அது போன்ற சில போக்குகள் தான் காணப்படுகின்றன. நான் உரையாடல் என்று இருப்பதால் நீங்கள் மற்ற செய்திகளை பேசினால் அதை தொட்டு செல்லும். ஒன்றை மட்டும்தான் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். நம்ம இந்த நேர்காணல்கள் மற்றவற்றிலெல்லாம் குறிப்பிடாத ஒரு செய்தி, அதை மட்டும் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், சென்ற முதல் பாகம் வருகிற போது அதில் இந்த
ரயில் பாலத்தில் குண்டு வெடித்து ரயில் பெட்டிகள் கவிழ்ந்து கிடக்கிற காட்சியை காட்டி முடித்தார்கள். இது பின்னால் இரண்டாம் பாகத்தில் இதற்கான விளக்கம் வரும் என்று புரிந்து கொள்ளப்பட்டது. இரண்டாம் பாகத்தில் அந்த வெடி வைத்ததற்கு பிறகு அந்த ரயில்வே அதிகாரிகளுக்கு அதை தெரியப்படுத்தி நடக்க விடாமல் தடுப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்தார்கள். அந்த இடத்தில் சில தோழர்களை நிறுத்தி இருந்தார்கள். அவர்கள் அந்த இடத்தில் நிற்காமல் வந்துவிட்டார்கள். அந்த ரயில் நிலையத்திலே இருக்கிற அதிகாரி தொலைபேசியில் யாரை எச்சரித்தாலும் யாரும் அதை பொருட்படுத்துவதாக இல்லை. அதனால் அது அப்படி நடந்து விட்டது. இதுதான் இதில் சொல்லப்படுகிற விளக்கம். தமிழரசன் நமக்கு நன்கு தெரிந்தவர், என்னோடு சில ஆண்டுகள் சிறையில் இருந்தவர், நிறைய உரையாடல்கள் நிகழ்த்தி இருக்கிறோம். அவர் இந்த தமிழக விடுதலைங்கிற கருத்துக்கு வந்த பிறகும் அவரோடு நான் இருந்திருக்கிறேன். அப்பயும் நாங்கள் விவாதிச்சிருக்கிறோம். தெலங்கானா போராட்டம் உட்பட பல செய்திகளை பற்றி, தேர்தல் அரசியலை பற்றி, இடஒதுக்கீட்டு கோரிக்கை பற்றி வரைக்கும் நாங்கள் விவாதிக்கிறோம். 80ஆம் ஆண்டு சென்னை சிறையில் நாங்கள் ஒன்றாக இருந்தோம். எங்களுக்கு சந்துரு, ஹரி பரந்தாமன் எல்லாம் நேர்காணல் வந்து பார்த்து போய் கொண்டிருப்பார் வாரந்தோறும். ஒரு வழக்குக்காக சங்கர் சுப்பு கூட அப்போதான் பழக்கம் நினைக்கிறேன். சங்கர் சுப்பு, இப்ராஹிம், அங்கிருந்து தான் அவர் வெளியில் போனார். சிறையிலிருந்து தப்பிய வழக்கில் அவருக்கு பிணை கிடைத்து தான் வெளியே போனார். என்னிடம் சொல்லிவிட்டு தான் போனார். இனி வரப்போவதில்லை என்ற முடிவோடு தான் போனார். அந்த அளவுக்கு எனக்கு தெரியும். அப்பயே அவர் இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் வந்து விட்டார். இன்னொரு பக்கம் மக்கள் போராட்டங்கள் தேவை என்ற கருத்து அவருக்கு முன்னால் வந்தது. மொழி சிக்கலை எடுத்து போராடணும், இடஒதுக்கீட்டு சிக்கலை எடுத்து போராடணும், எல்லா நிலைப்பாடுகளும் வந்தது. ஆனால் அதற்கு பிறகுதான் இந்த சம்பவம். நான் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவரை சந்திக்கவில்லை. ஒரு பேட்டியில் நான் தவறுதலாக ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த தோழர்களோடு நடந்த விவாதத்தை அவரோடு நடந்த விவாதம் என்று சொல்லியிருந்தேன். அவரோடு நடக்கல. நான் கடைசியாக சென்னை சிறையில் தான் பார்த்தேன். அதுக்கு பிறகு இந்த மருதையாற்று சம்பவம், அப்புறம் புன்பரப்பி சம்பவத்தில் தான் அவர் உயிரிழக்க நேரிட்டது. இப்போ அதுக்கு பிறகுலாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மற்ற தோழர்களோடு இதை பற்றி விவாதித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவர் இந்த மருதையாற்று சம்பவம் குறித்து மிக மிக வருத்தப்பட்டு ரொம்ப மன துன்பத்திற்கு ஆளானார் என்றெல்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் இயல்புதான். ஆனால் அவரை அறிந்து அவருடைய ஈகத்தை, அவருடைய உழைப்பை, அவருடைய அர்ப்பணிப்பை மதிக்கிற கோணத்திலிருந்து இந்த சிக்கலை அணுகுவது வேறு. ஆனால் புறஞ்சார்ந்து நம்முடைய அகநிலை விருப்பங்கள் இதையெல்லாம் கடந்து நின்று ஒரு பொதுமக்கள் என்ற பார்வையிலிருந்து இதை அணுகுவது வேறு. நீங்கள் இதுல என்ன முக்கியமான சிக்கல் இருக்கிறது என்றால், ஒரு விடுதலை போராட்டத்தில் அல்லது சமூக மாற்றத்துக்காக நடைபெறுகிற புரட்சியில் ரயிலுக்கு வெடி வைப்பது எப்போது வரும்? அது இராணுவத்தை ஏற்றி வருகிறது அல்லது ஆயுதங்களை ஏற்றி வருகிறது என்கிற போது வரும். அது ஒரு போரியல் இலக்காக இருக்க வேண்டும். ஒரு முக்கியமான பகைவன் அந்த ரயிலிலே வருகிறான். அவன் வெறும் அரசியல் பகைவன் அல்ல, இந்த போரில் நமக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியவன் என்கிற போது அது வரும். நீங்கள் என் முன் அடிச்சுவட்டில் நான் படித்திருக்கிறீர்களான்னு தெரியல. வியட்நாம் விடுதலை போராட்டம் குறித்து வெளிவந்த ஒரு மிக முக்கியமான நூல். வான் ட்ராய் என்ற ஒரு வீரனை பற்றி, வான் ட்ராய்க்கு பிறகு அவனுடைய மனைவி, அவளும் இயக்க தோழி, அவள் எழுதின புத்தகம். இந்த வான் ட்ராய் எதற்காக கைது செய்யப்பட்டார்னா, மெக்னமேரா என்று பிற்காலத்தில் ஆளுநராக இருந்தவர், அன்றைக்கு அமெரிக்க அமைச்சராக இருந்தவர். அவர் பயணம் செய்கிற பாலத்தில் குண்டு வைத்து தகர்க்கிற முயற்சியில் ஈடுபட்டு அந்த முயற்சி தோற்று வான் ட்ராய் தூக்கிலிடப்பட்டார். தமிழ்நாட்டில் அது தமிழில் வெளிவந்து ஏராளமான படிகள் விற்பனையானது. முன்னடிச்சுவட்டில் நாம்
அதுபோல வைக்கலாம். ஆனால் பொதுமக்கள் பயணம் செய்கிற ஒரு ரயிலுக்கு குண்டு வைப்பது என்ற சிந்தனையே ஒரு புரட்சியாளனுக்கு ஒவ்வாது. அது நீங்கள் வைத்துவிட்டு ஒரு மிரட்டலுக்கு வைப்பதாக இருந்தால் கூட அதற்கான உரிமை நமக்கு இல்லை. அது புரட்சிகர போர் யுக்திகளின் ஒரு பகுதி அல்ல. நீங்க கொடைக்கானல் தொலைக்காட்சி கோபுரத்திற்கு வைத்தார்கள் என அது பொய் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தது. அதுல ஒன்றும் சிக்கலே இல்லை. நான் கூட கலைஞருக்கு எழுதின கடிதத்தில் எழுதியிருந்தேன், ஐயா நீங்கள் பெட்டியை மேடையில் வைத்து உடைத்தீர்கள், அதையே எங்க தோழர்கள் கோபுரத்தை உடைத்தார்கள். தொலைக்காட்சி பொய் பிரச்சாரம் பண்ணுது. இந்திய அமைதிப்படையை பற்றி பொய் பிரச்சாரம் பண்ணுகிற போது கலைஞர் மேடையில் வைத்து ஒரு வெறும் பெட்டியை டிவி பாக்ஸ் உடைத்தார். அதையே தான் அவங்க நேரடியா பண்ணாங்க. இப்ப அதுல யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த சம்பவத்தை அப்படி நாம் நியாயப்படுத்த முடியாது. நியாயப்படுத்துவது எங்கிருந்து வருகிறது என்றால் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த படத்துல வருகிற அழித்தொழிப்பு வேண்டும் வேண்டாம் என்ற விவாதம் ஒரு குண்டுவெடிப்பு தொடர்பான கருத்திலிருந்து பெறப்படுகிறது. உண்மை அது அல்ல. நான் சோறுக்குள் சுத்திரங்களில் எழுதியிருக்கிறேன். அடித்தொழிப்பு பற்றிய விவாதம் என்ன, ஏன் அடித்தொழிப்பு சரி, ஏன் தவறு, ஏஜிகையோடு நாங்கள் நடத்திய விவாதம், அதிலிருந்து வந்த முடிவை பற்றி எழுதியிருக்கிறேன். அழித்தொழிப்பு கூடாது என்பது அது வன்முறை என்பதற்காக அல்ல. அது அவர்கள் தரப்பிலும் நம் தரப்பிலும் உயிரிழப்புக்கு காரணமாகிறது என்பதற்காகவும் அல்ல. தெலங்கானா ஆயுத போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான அழித்தொழிப்புகள் நடந்தன. 46க்கும் 51க்கும் இடையில் நீங்கள் சுந்தரராயனுடைய புத்தகத்தை படித்து பார்த்தால் தெரியும், நிறைய நிலக்கிழார்கள் அழிக்கப்பட்டார்கள். அது தவறு என்று பொதுவுடைமை இயக்கம் கருதல. அது ஆயுத போராட்டத்தினுடைய ஒரு பகுதி. அது அதை நீங்க காந்திய வரம்புக்குள்ள எல்லாம் கட்டுப்படுத்தி நிறுத்த முடியாது. எனவே வன்முறை பற்றிய கேள்வியே அல்ல. அது மக்களை திரட்டுவதற்கு ஒரு போராட்ட வடிவம் உதவுமா என்றால் திரட்டுவது மட்டுமல்ல, மக்களுக்கு ஒரு செயல்முனைப்பான பங்கினை அளிக்க வேண்டும். அவங்க தானே சோறு போடுறாங்க, அவங்க தானே வழிகாட்டுறாங்க, அவங்க தானே உடை கொடுக்குறாங்க, அவங்க தானே எங்களுக்கு எதிரி அடையாளம் காட்டுறாங்க என்றெல்லாம் நாங்கள் நியாயப்படுத்தியது உண்டு. ஆனால் நடைமுறை அனுபவம் என்னன்னா, அது அந்த படத்தில் வசனமாக கூட வருகிறது. அழித்தொழிப்பு என்பது மக்கள் தேர்ந்து நம்மளை விலக்கி நிறுத்துவது, தனிமைப்படுத்துவது, எதிரியுடைய அடக்குமுறைக்கான காரணங்களை உருவாக்கி தருகிறது. எனவே அழித்தொழிப்பு வேண்டாம், நம்ம மக்கள் போராட்டங்களை நடத்தணும். கடைசியா கூட அவர் சொல்றாரு, நான் நீதிமன்றத்திற்கு போய் நடத்துறேன், நீங்க வெளியே போய் அரசியல் போராட்டங்கள் நடத்துங்கள். ரைட், அதெல்லாம் தவறே கிடையாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அது போல ஒரு கட்டத்தில் தோழர்களை சரண் செய்து வேறு போராட்ட வடிவங்களுக்கு மாறியது புதுசே கிடையாது. தெலங்கானா போராட்டத்தின் முடிவில் நூற்றுக்கணக்கானவர்கள் சரண் செய்து அப்புறம் போராட்ட காலத்துக்கு வந்தாங்க. அதுல எல்லாம் பிரச்சனையே இல்லை. இங்க என்ன பிரச்சனைனா, ஆயுத போராட்டம் என்பது பகை இலக்குகளுக்கு எதிரானது. அது பயங்கரவாதம் அல்ல. இட்ஸ் நாட் டெரரிசம். லெனின் மாஸ்கோ அப்ரைசிங் என்ற கட்டுரையில் எழுதுவார், ரெட் டெரர் அகென்ஸ்ட் ஒயிட் டெரர் என்று எழுதுவார். இந்த 1905 புரட்சி ஏன் தோல்வியிட்டது என்ற விவாதத்தில் அவங்க ஒயிட் டெரரை பயன்படுத்தும் போது நம்ம ரெட் டெரர் பயன்படுத்த தவறிட்டோம்னு சொல்லுவார். இப்போ ரெட் டெரர் என்பது இருக்கு, அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் இந்த ஒரு மக்கள் பயணம் செய்யக்கூடிய ரயிலை கவிழ்ப்பது என்பது அது டெரரிசம். இட்ஸ் நாட் ஆர்ம்டு ஸ்ட்ரகிள். ஆயுத போராட்டத்தின் ஒரு கூறு அல்ல. அது யார் செய்திருந்தாலும் அது பயங்கரவாதம் தான். அது ஒரு போர் என்று பார்த்தால், ஒரு போர்க்களத்தில் அதை செய்தால் அது ஒரு போர்க்குற்றம். ஒரு படையே செய்தாலும், அது விடுதலை படையே செய்தாலும் அது போர்க்குற்றம் தான். அது யார் விடுதலை புலிகளே செய்தாலும் சரி, அது போர்க்குற்றம் தான். இது போர்க்குற்றமும் ஆயுத போராட்டத்தினுடைய நியாயமான தாக்குதல்களும் ஒன்று கிடையாது. இப்ப இதுல என்ன நான் பார்க்கிறேன்னா, இவ்வளவு தூரம் மக்கள் போராட்டங்களை சித்தரித்து பகைவருடைய கொடுமைகளை வெளிப்படுத்தி அந்த
கடைசி காட்சியில் அந்த சுட்டு கொள்றான் பாருங்க, பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் நம்ம தமிழ் வர்றாருல போலீஸ் அதிகாரி, எல்லாம் நிஜம், எல்லாமே உண்மை. அது எல்லாமே மனசில் நல்ல பாதிப்பை ஏற்படுத்துது. அதெல்லாம் எதிர்க்கப்பட வேண்டிய, நம்ம எல்லாத்தையும் அதை சந்திச்சிருக்கிறோம், தமிழ்நாட்டிலேயே சந்திச்சிருக்கிறோம். இது ஒன்றும் கற்பனையெல்லாம் இல்லை, நிஜமா நடந்திருக்கிற சம்பவம், அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த நுட்பமான வேறுபாடு, ஆயுத போராட்டத்துக்கும் பயங்கரவாதத்திற்கும் இடையிலான அந்த வேறுபாடு இந்த சம்பவத்தை நியாயப்படுத்துவதில் அழிந்து போகிறது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண இளைஞர்கள் மத்தியில் இதுதான் ஆயுத போராட்டம், இப்படி எல்லாம் செய்யலாம் என்ற ஒரு கருத்து உருவாகக்கூடாது. எந்த ஒரு புரட்சிக்கும் எந்த ஒரு ஆயுத போராட்டத்திற்கும் இந்த கொலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நடந்தாதான். எனவே ஆயுத போராட்டத்தில் மக்கள் சாவது பற்றியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது என்ற மனநிலையை உண்டாக்கக்கூடாது. ஒரு தற்கொலை படையாக ஒரு ஆணோ பெண்ணோ போய் தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்தும் போது பக்கத்தில் இருப்பவர்கள் இறந்து போகிறார்கள். அதனால் அது நியாயமாகி விடாது. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் உங்களுடைய லட்சியத்தின் மீது தீவிரமான காதல் இருக்கலாம். ஆனா அதற்காக சாமானிய மக்களை, இதற்கு தொடர்பில்லாத மக்களை, நமக்கு பகைவர்கள் அல்லாத மக்களை, நாம் எந்த மக்களை திரட்டி போராட விரும்புகிறோமோ அந்த மக்கள் செத்தால் சாகட்டும் என்ற சிந்தனையை ஊட்டக்கூடாது. அந்த ஒரு குறை மட்டும்தான் எனக்கு இந்த படத்தின் மேல. அவங்க சொல்றது அனைத்துமே 100% உண்மைகளா இருக்கும். எச்சரித்தார்கள், இப்படி தற்செயலாக நடந்துவிட்டு. முதல் விஷயம், வைப்பது என்ற சிந்தனையே குற்றம். ஒரு பயணிகள் ரயில் இதை மிரட்டுவதற்கு வைத்தால் கூட சரி, அதை நாம் நியாயப்படுத்த முடியாது. மற்றபடி மொத்தத்தில் இந்த ஒன்று நீங்களாக எனக்கு இந்த படத்தோடு ஒன்றும் முரண்பாடு இல்லை. இது நல்ல விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது. எதிர்காலத்தில் இது போன்ற படங்கள் வரும்போது இன்னும் நுட்பமாக, இன்னும் தெளிவான ஒரு பார்வையோடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.